மகர் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் ஒரு அருமையான மாதமாக இருக்கின்றது. மாதத்தின் முதல் பகுதி குறிப்பாக மிகவும் அருமையாக இருக்கின்றது. பெரும்பாலான கிரகங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கின்றன. செவ்வாய் 4இல் ஆட்சியாக இருக்கின்றார். செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். 4, 11 4லேருந்து ஒரு 10 பார்க்க போறார். அதுவும் நல்லதுதான். 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம். லாபத்தையும் அவர் குறிக்க போறார். ஆட்சியாக இருக்கின்றார். அதனால் வேலை, தொழில் போன்ற விஷயங்களில் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் இருக்கும். அதைவிட முக்கியமாக குரு 5இல் சூரியன் இடம் இருந்து விலகி நல்ல பலன்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாதத்தின் 2வது பகுதி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஏனென்றால் 4 கிரகங்கள் 6இல் இருக்க போகின்றன. பொதுவாக 6, 8 போன்ற இடங்கள் கொஞ்சம் பிரச்சனையான இடங்கள். ஓகே, 6ஆம் வீடு என்பது கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய இடம். அந்த சூரியன் சுபத்துவமாக இருந்தாலும் கூட சூரியன் வந்து புதனையும் சுக்கிரனையும் அஸ்தங்கம் பண்ணிட்டு தான் சுபத்துவமா இருக்கார். அது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இதனால கடன் நோய் எதிரி சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் ஒன்று உங்களை பாதிக்கலாம். குரு 5இல் இருந்து ராசியை பார்ப்பதினால் பெரிய பிரச்சனை எதுவும் வராது, இனிமேல் வராதுன்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? குறிப்பாக அரசு, தந்தை, மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வரலாம். ஏன்னா 6ல வந்து சூரியன் போய் உட்கார போறார். அதை விட 9இல் கேது இருக்கார். 9 தந்தையை குறிக்கக்கூடிய இடம். அதனால தந்தை வழி உறவுகளிடம் சில பிரச்சனைகள் இந்த மாதத்தின் 2வது பகுதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கார். செவ்வாய் வந்து வேகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஓகே, அதனால கொஞ்சம் தேவையில்லாம பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள். பேசும் பேச்சில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. சண்டை வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு கிளம்பி போயிடுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் போதும். புதுசா நம்ம வந்து எதுவும் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். ஓகே, இனி வரும் காலகட்டம் அடுத்த மாதம் நீங்க பாத்தீங்கன்னா சனி வந்து வக்கரமாக போறார். ஓகே, அதாவது ஜூலை மாதம். ஸோ சனி வக்கரம், குரு 5இல் நல்ல வலுவான நிலையில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது அதிகப்படியான நல்ல பலன்கள் இனிமேல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்குன்னா ஏற முடிஞ்சிடுச்சின்னு நம்ம முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ஏற கிட்டத்தட்ட 99% முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் 1% தான். ஓகே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்கனவே வர தொடங்கி இருக்கும். அதை நீங்க ஏற்கனவே உணர்ந்து இருப்பீர்கள். வரலைன்னா உங்களோட சுய ஜாதகத்தை பார்ப்பது நல்லது. ஏன் அதை சொல்றேன்னா, ஒருவேளை உங்களோட 2ஆம் வீட்டில் கேது, சூரியன், செவ்வாய், ராகு போன்ற பாப கிரகங்கள் உங்களுடைய 2ஆம் வீட்டு, அதாவது கும்ப வீட்டு, உங்களோட சுய ஜாதகத்தில் இருந்தால் அத்தகைய கிரகங்கள், பாப கிரகங்கள் சனியுடன் இணைந்து ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அங்க எந்த கிரகமுமே இல்லைன்னா நீங்க கவலையே பட வேணாம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இனிமேல் நீங்க வந்து எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமோ நிலையோ இல்லை. இனி வரும் காலகட்டம் நல்ல காலம்தான். கிடைக்கும் நல்வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமணத்திற்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருந்தாலும் அது தீர்வதற்கு கண்டிப்பாக இனிமேல் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கு. சரிங்களா? நல்ல மாதம், திருப்பு முனைகள் நிறைந்த ஒரு மாதம், முன்னேற்றமான மாதமாக ஜூன் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்து.